உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அதிசயங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமேன் ஆமேன். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. ஆமேன். உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற சிம்சோனின் வாழ்க்கையிலிருந்து அவன் தேவனுக்காக எழுந்து தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டவனாக செயல்படுகிற காலகட்டங்களை குறித்து தியானித்து வருகிறோம். நாமும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்று செயல்படும்போது தேவன் நம்மை எவ்விதமாக உபயோகிப்பார், தேவனுடைய ஆவியானவர் எப்படி நம்முடைய தடுமாற்றங்களிலே தள்ளாடுதல்களிலேயும் கூட நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையினால் நம்மை பயன்படுத்துவார் என்பதை நேற்றைய தினத்தில் நாம் தியானிக்க முடிந்தது. இந்த நாளின் அதிகாலை பொழுதில் மீண்டுமாக பெலிஸ்தியர் பட்டணத்துக்குள்ளே சிம்சோன் போய்விட்டான் என்று சொன்னபோது பெலிஸ்திய பட்டணத்தார் எல்லாரும் சேர்ந்து சிம்சோனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி வருகிறார்கள். அப்படி யுத்தம் செய்வதற்கு அவர்கள் வந்து பெலிஸ்திய பட்டணத்துக்குள் இருந்த சிம்சோனை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள். யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு காணப்படும் போது சிம்சோனுடைய கையில் ஆயுதம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், ஒரு பச்சை கழுதையினுடைய தாடை எலும்பு கிடக்கிறதை சிம்சோன் காண்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கின போது அந்த பச்சை தாடை எலும்பினாலே ஆயுதம் தரித்திருந்த பலசாலிகளை 1000 பேரை அவன் கொன்று போட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக பெரிய பட்டணத்தார் எழும்பலாம், பெரிய பணக்காரர்கள் எழும்பலாம், பெரிய வல்லமை படைத்தவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் எழுந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் பெலிஸ்தியருடைய வல்லமையை பார்க்கிலும் தேவனுடைய வல்லமை எத்தனை அதிசயம். எங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பச்சையான ஒரு எலும்பை பிடித்து யுத்தம் பண்ணுவதென்பது மிக கடினமான ஒன்று. ஆனால் தேவனுடைய வல்லமை சிம்சோனுக்குள் இருந்ததினாலே அந்த தாடை எலும்பினாலே தன்னை எதிர்த்து வந்தவர்களை எல்லாம் முறியடித்தான், தப்பிச் சென்றான் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் மனுஷன் தன்னுடைய பலத்தாலே அல்லது தன்னுடைய திறமையினாலே அல்லது தன்னுடைய எந்த ஒரு செயல்களினாலேயும் சத்துருக்களின் கையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, நம்மை எதிர்த்து வருகிறவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றான். எப்பொழுது விழுவான் என்று பார்த்து நம்மீது தங்கள் வாயை ஆவென்று திறக்கிற கூட்டத்தார் ஏராளம் ஏராளம். ஆனாலும் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வல்லமை உங்களில் இருக்குமானால் உங்களை எதிர்த்து வருகிற கூட்டம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், உங்களை எதிர்த்து வருகிறவர்கள் எவ்வளவு திறமையான ஆயுதசாரிகளாக இருந்தாலும்
ஆனால் தேவன் உங்களை தப்புவிக்க, தம்முடைய வார்த்தையினாலே உங்களை விடுவிக்க, தம்முடைய வல்லமையினாலே உங்களை ரட்சிக்க அவர் போதுமானவர் என்பதை இந்த கால வேளையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பச்சை தாடை எலும்பினாலே அதை சரியாக பிடிக்கக்கூட முடியாது. ஆனால் அந்த எலும்பினாலே 1000 பேரை கொன்று சிம்சோன் அங்கிருந்து தப்பி சென்றதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரலோக பிதாவே, தருமையான நாளின் காலை பொழுதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, நெருக்கமான சூழ்நிலையில், தப்புவிப்பாரற்ற சூழ்நிலையில், எப்படி பிழைப்போம் என்கிற சூழ்நிலையில் காணப்படலாம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து, ஐயோ என்னை சுற்றி வளைந்து கொண்டார்கள், நான் எப்படி தப்பித்து கொள்ளுவேன், நெருக்கங்கள் என்னை விட்டு நீங்குவதற்கு நான் என்ன செய்வேன் என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவருடைய கரம் இப்பொழுதே நீட்டப்படுவதாக. சிம்சோனுடைய கையில் ஒரு பச்சை எலும்பை கொண்டு ஆண்டவரை 1000 பேரை கொன்றவனை ரட்சித்தீரே. ரீகபா லாஷதுனி மிலேக்காரோதூரா கலபா ஏராக்கபா லிமாக்கரோதூரா தெனி சந்துர பௌடலரி அந்தரகர தரபா. தப்பித்துக்கொள்ள எனக்கு வழியே இல்லை என்று சொல்லுகிற யாராயிலும் இந்த நேரத்தில் காணப்படுவார்கள் என்றால், ஐயோ என் கடன் பிராரத்தினாலே நான் தப்பிக்கொள்ள முடியாமல் இருக்கிறேன், ஐயோ என் பிள்ளைகளினாலே நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் உண்டானால் கர்த்தாவே இறங்கும் என்று சொல்லி கெஞ்சுகிறேன். அற்புதமாய் சிம்சோனுக்கு உதவி செய்த தேவ வல்லமை இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வரட்டும் என்று கெஞ்சி நிற்கிறேன் ராஜா. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை உடைய பிள்ளைகளை காண பண்ணும், ஆசீர்வதியும். இந்த காலை வேளை உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தின் வேளையாய் இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். God bless you.